மகிழ்ச்சியான வணக்கம், பெருமையான வணக்கம் அனைவருக்குமே. உள்ள நுழையும் போது அந்த வைப்பை எங்களால் உணர முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டத்திலேருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஐடி விங்கை சார்ந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 அணியினுடைய செயலாளர், ஒன்று ஸ்டார் அணி, இன்னொன்று சூப்பர் ஸ்டார் அணி. கிட்டத்தட்ட ஐடி விங்கு நம்முடைய இளைஞர் அணியோட செயலாளர்கள் இன்றைக்கு உங்களிடம் உரையாற்றத்துக்கு வரை தர இருக்கிறார்கள். எனக்கான மிகப்பெரிய பெருமை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். டிஆர்பி டேலண்டட் கைன்னு சொல்லலாம், ரக்டு கைன்னு சொல்லலாம். எங்களை பொறுத்த எங்களோட பீம் பாய் டிஆர்பி ராஜா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த ஐடி விங்கை இன்றைக்கு ஒருங்கிணைக்கின்ற பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் அவருடைய போர்ப்படை தளபதிகளாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சாதாரண விஷயம் அல்ல. பொதுவாக களத்தில் பணியாற்றும் போது என்னுடைய கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் ஊர் ஊரா தெரு தெருவா அலைஞ்சு உதயசூரனுக்கு வாக்குகள் கேட்கும் பொழுது அவருடைய கால்களை நாங்கள் வணங்குவது போல ஐடி விங்கை சார்ந்திருக்கின்ற உங்களுடைய விரல்களை நாங்கள் வணங்குகின்றோம். ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நமக்கான எதிரிகள் முத்தமிழர் கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார், நம்மிடம் பேசி வெல்ல முடியாதவங்க நம்மளை ஏசி பிழைப்பார்கள் என்று சொல்லுவார். உண்மைதான். இன்னும் ஒரு 50 நாட்கள்ல நம்மளை ஏசி தங்களோட பொழப்ப நடத்த தான் போறாங்க. பொழைச்சிட்டு போயிட்டுமே அப்படின்னு பெருந்தன்மையோடு விடக்கூடிய தருணம் இதுவல்ல. ஏனென்றால் அது நமக்கும் நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதல்ல. ஆக வருகை தந்திருக்கிற நாம் நமக்கான ஒரு இளம் தலைவர், அதுவும் பல்வேறு பணிகள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்குது என்று சொன்னால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உங்களை பார்க்க வர, அதுக்கப்புறம் தான் ஒரு தொகுதிக்கே அவர் போறாருன்னா உங்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த மரியாதையும் அன்பையும் என்னால் உணர முடிகிறது. சட்டமன்றத்தில் இது நாங்கள் மட்டும் அவர் உயர்த்தி பிடிக்கல. இன்றைக்கு சட்டமன்றத்தினுடைய நிறைவு நாள் தான். ஒரு சின்ன கேப் தான். திருப்பி 2 மாசங்களுக்கு திருப்பியும் திராவிட மாடல் 2.0 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதே இடத்துல தான் அமர போறார். அந்த இன்டர்வெல்ல நாம நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இந்த தருணம். சட்டமன்றத்தில் பேசின இதில் அமர்ந்திருக்கின்ற வரிசையில் வந்து நம் தோழமை கட்சியை சார்ந்த ஒவ்வொருவரும் இன்னைக்கு எழுந்து நின்று தங்களுடைய நன்றிகளை இந்த 4.25 வருஷம் நிறைவாக நாங்கள் நிறைவு செய்கின்றோம். அதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு இந்த திட்டத்துக்கெல்லாம் நன்றி சொல்லும்போது மறக்காம அவங்க நன்றி சொன்ன இன்னொரு மனிதன் யார் தெரியுமா? நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி அவர் தொடர் கண்காணிப்பு காணுகிறார் என்று அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மீது எந்த அளவுக்கு இருக்கிறது. இது நான் மட்டும் பாராட்டவில்லை, ஒட்டுமொத்தமாக தோழமை கட்சி மட்டும் இல்லை. இன்னைக்கு அதிமுகவை சார்ந்திக்கிற ஒரு எம்எல்ஏவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எம்ஜிஆருடைய வாழ்த்துக்களோடு ஜெயலலிதாவோட வாழ்த்துக்களோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் அமரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். நான் எதிர்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ யாருமே இல்லை. ஆனால் சில பேர் நான் தான் எதிரின்னு சொல்றாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் பேருங்கிற அண்ணாவுக்கு தான் சொன்னாங்க, அணிவகுத்து நின்று நம்முடைய கடமையை நாம் செய்வோம், சில்லறை பிரச்சனை சிரிச்சு விரட்டுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சில்லறை பிரச்சனை தான், சில்லறை பிரச்சனை தான், அதை சிரித்து விரட்டக்கூடியவர்களாக நாம் இருந்திட வேண்டும். காரணம், நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற உடன்பிறப்புகள். நம்மை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு லட்சியத்துக்காக போராடுகிறோம் என்ற எண்ணம் தான் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். காகித கப்பலின் மீது கவனத்தை செலுத்தாதே தம்பி என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. நீங்க அதே தான் நம்மளுடைய துணை முதலமைச்சரும் இன்னைக்கு அதே வழியில நம்முடைய துணை முதலமைச்சர் சொல்றாரு, அது வெறும் அட்டை தொட்டா ஒழுந்துரும், ரொம்ப அழகா சொல்றாரு. ஸோ இந்த வைப் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதை யார் மூலமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு துணைக்கு வரக்கூடிய ஒரே அணி அது ஐடி விங் தான். அவங்க மூலமாக அதை கொண்டு செல்கின்ற அந்த பணிகளை இன்னைக்கு முழுமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரைக்கும் நம்மளை வழிநடத்துவதற்கான வரலாற்று தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். நமக்கு கொள்கை என்கின்ற வாளை கொடுப்பதற்கு நமக்கான தலைவராக நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் கவன சிதறலோடும் நாம் இருந்துவிட வேண்டாம். அடிக்கிற அடி மரண அடியா இருக்கணும். அடிக்கிற முதல் அடியும் மரண அடியா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே ஒரு சிலர் தான் பார்க்க முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாம அந்த பிடிஎஸ் அவங்க பண்ண அந்த வேலை இருக்கு தெரியுமா, அது வந்து எங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது. காரணம், ஐடி விங்கை சார்ந்திருக்குன்னா அந்த ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் பார்த்தீங்கன்னா எங்களோடு சேர்ந்து வீடு வீடாக ஏறி இறங்கி ஒன்றிணைவோம் வா என்கின்ற விதத்தில் அந்த நம்முடைய உடன்பிறப்புகளை ஒன்றிணைத்தோம் இல்லையா, ஒன்றிணையும் தமிழ்நாடுங்கிற விதத்தில் அதில்
கிட்டத்தட்ட எல்லா பகுதிக்கும் வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பிடிஎஸ் தான். அது எங்களுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐடி விங் செயலாளர் நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். களத்தில் நாங்கள் இறங்கி அடிக்கிறோம், சமூக வலைத்தளத்தில் நீங்கள் இறங்கி அடிங்க, பார்த்துடலாம். இந்த தேர்தல் என்பது யார் யார் நம்ம கூட மோதுறான்னு பார்க்க. தலைவர் சொன்ன 200 பத்துமா பத்தாது. அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைக்கு 234 திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தது என்கின்ற விதத்தில் நாம் இருந்திட வேண்டும். அதற்கு காரணம் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. உயிர் உள்ளவரை உதயசூரியன் வாழக்கூடிய உடன்பிறப்புகள் உங்களை நம்பாம எங்க தலைவர் வேறு யாரை நம்ப போகிறார்கள். ஆக தொடர்ந்து நாம் பயணிப்போம். வருகின்ற காலம் மீண்டும் நமதாக இருக்கட்டும். உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும். நன்றி.